சாட்டை துரைமுருகன் வீடியோ போட்ட ஒரு சில மணி நேரங்கள்லயே விக்னேஷோட அம்மா வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோல அவங்க சொல்றாங்க, எந்த கோயிலுக்கு வேணாலும் நான் வரேன், எங்க வேணாலும் நான் வரேன், உங்க கட்சி வேட்பாளர் மன்னார்குடி வேட்பாளர் இருக்காரு இல்லையா, அவர் முன்னாடி வச்சு நம்ம பேசுவோம். ஆனா ஒண்ணு உங்க அண்ணன் சொல்லுவார்ல, மேடையில ஏறி நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா அப்படின்னு கேட்பார்ல, அது போல நான் சொல்றேன், என்னுடைய பிறப்பு சரியா இருக்கு. அது போல சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், நீங்களும் சரியான முறையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து நேர்ல வாங்க. நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் யார்ட்டையாவது வேற கட்சி நபர்களிடம் பணம் வாங்கினா இல்ல வேற ஏதாவது தவறு பண்ணனா அப்படி நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த அம்மாவை சந்திக்கிற துணிச்சல் யாருக்காவது இருக்கா? இதத்தானே கல்யாண சுந்தரம் மேடையில கேட்டாரு. விஜய் அவர்களை கரூர் மக்களை சந்திக்கல நீங்க சொல்றீங்களே, விக்னேஷின் தாயாரை போய் ஏன் சீமான் சந்திக்கல? நியாயமான கேள்வி தானங்க. இதுல என்ன நீங்க குறை கண்டுபிடிச்சிட்டீங்க? அந்த மேடையில நின்று உங்களால பதில் சொல்ல முடியல. வந்து இங்க வந்துட்டு அவதூறுகள் அள்ளி எறிகிறது. உங்க கட்சிக்காக உங்களுடைய தத்துவம், உங்களுடைய கொள்கை, உங்களுடைய தலைவன் சீமானுடைய பேச்சை பார்த்து ரசிச்சு ஏமாந்ததுல திரு விக்னேஷும் ஒருத்தன். அதை பார்த்து தானே வந்தான். அண்ணன் ஏதோ சொல்றாரு, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்றாரு, உயிரை தமிழுக்கு கொடுத்துட்டு போயிருவோம். காவிரிக்காக தன் உயிரை இனித்த அந்த குடும்பத்து மேல உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கட்டும், ஆனா நீங்க பேசலாமா? அதுதான் ஒரு நாகரிகமா? இதுதான் ஒரு மனசாட்சி உள்ள ஒரு அரசியல் கட்சி செய்யறதா? கூட பயணிச்ச விக்னேஷின் குடும்பத்துக்கே இந்த நிலைமைனா, நாளைக்கு உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன ஆட்டம் ஆடுவீங்க? நல்ல வேளை இறைவன் இந்த நேரத்துல தான் பார்த்து விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் உள்ள இறக்கி விட்டாரு. இல்ல அப்படின்னா நான் தான் மாற்றுன்னு உங்களுடைய போலியான முகத்தை மக்கள் நம்பிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா விஜய் வந்ததுனாலதான் உங்களோட முகத்திரை கிழிக்கப்பட்டு நீங்க எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்துக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்றது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு.